தமிழ்நாடு அசெம்பிளியில் வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொண்ட அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், மொக்கை வாங்கிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், பல்பு வாங்கிய அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள், இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். மொத்தமாகவே தமிழ்நாடு அசெம்பிளியில் தாவேக்காவினர் பண்ற காமெடி இருக்குல்ல, நாளுக்கு நாள் அளவில்லாமல் போயிட்டு இருக்குது. அதுலேயும் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வேற ரகம் அப்படின்னே சொல்லலாம். டிஎன் அசெம்பிளியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ரகம் அப்படின்னு சொல்லலாம். திமுக காரங்க அப்படி சம்பவம் பண்றாங்க. அதாவது சுறா படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னால் ஆமான்னு தலையாட்டுறதுக்கு அங்கே இருக்கிறவங்கலாம் யாரும் கிடையாது, விஜயுடைய ரசிகர்கள் கிடையாது, ஃபேன்ஸ் கிடையாது. அங்கே இருக்கிறவங்களாம் பொலிட்டீஷியன்ஸ், அமைச்சர்கள், பலரும் பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள், படித்தவர்கள், பல வருடமாக எதில் இருக்கக்கூடியவங்க திமுகவில் அவங்க அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள். அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க திருப்பி கேட்கும்போது தான் இவங்களுக்கு புரியுது, அப்படியா அது அப்படியா சொன்னேன் சாரி அப்படின்ட்டு என்ன செய்ய வேண்டியிருக்குது, பல்ப் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தாவேக்கா அமைச்சர்கள் மொக்கை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் நேற்று ஆதவர்ஜனா ஒன்று பண்ணார் பாருங்க, வேற லெவல். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கணும், என்ஜாய் பண்ணுவீங்க. வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அது தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இதில் தினசரி நடக்கிற காமெடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் அமைச்சர் ஆதவர்ஜனா நேற்று பேசுகிறார். பேசும்போது எந்திரிச்சு உங்களுக்கு தெரியுமா அவர் தான் எப்படி ஆவேசமாக பேசுவார்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கும் புரியும். உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சிருக்கு அவர் பேசுறது? என்னைக்காவது ஏதாவது புரிஞ்சிருக்குது உங்களுக்கு? பேசுகிறாரு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு தெரியும், இதோ அவருக்கு தெரியும், இதோ இவருக்கு தெரியும், இதோ பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவர் தெரியும், ஏன் பக்கத்தில் இருப்பவருக்கு கூட தெரியும். என்ன தெரியும் அதை சொல்லுங்க அப்படின்னா, நாம் ₹1 கொடுத்தால் இந்த ஒன்றிய அரசு நமக்கு துரோகம் செய்கிறது, இந்த ஒன்றிய அரசு நமக்கு பெரும் வஞ்சகம் செய்கிறது. நாம் ₹1 கொடுத்தால் நமக்கு ₹40 தந்து நமக்கு வஞ்சகம் செய்கிறதுன்னு ஒன்று இங்கே இருக்கவங்களாம் பதவிட்டாங்க. ₹1 கொடுத்தா ₹40 தந்தா நல்லது தானே. நீங்கள் ₹1 நம்ம பட்ஜெட்டில் ₹1 கொடுக்குறோம், அவங்க எவ்வளோ தர்றாங்க? ₹40 தர்றாங்களா? யாரு? பாஜக அரசு நமக்கு. அதையே போய் திட்டுறாரு ஆதவர்ஜனா. இங்கே இருக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஏப்பா ₹1 கொடுத்து ₹40 தந்தா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கலாமே அப்படின்னா, இல்லை, நாம் ₹1 கொடுத்தா நமக்கு திருப்பி அவங்க எவ்வளோ தர்றாங்க? வெறும் 29 காசு தான் தர்றாங்க. இதை எடுத்து சொன்னவர் யார்? உதயநிதி ஸ்டாலின். அந்த உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னார், ₹1 கொடுத்தா 29 காசு தர்றாங்க அப்படின்னு தங்கம் தென்னரசு சொன்னார், உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே இதை சொன்னாங்க. உடனே இங்கேருந்து திமுக தரப்புலேருந்து கத்துறாங்க, ஹலோ பாஸ், அது ₹40 இல்லை பாஸ், வெறும் 29 காசு தான் தர்றாங்க அப்படின்னு. அப்படியா? அப்போ அதுதான் 29 காசு. இதை வச்சுட்டு நமக்கு என்ன வாய் 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 மாதிரி. நீங்கள் ஆதவர்ஜனா அப்படி மொக்க வாங்கின அந்த கண்கொள்ளா காட்சி இருக்குல்ல, அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஒன்றுக்கு ஒன்று போட்டி. ஆதவர்ஜனாவா மரிய வில்சனா அமைச்சர் கீர்த்தனாவா, எல்லாருக்குள்ளேயும் அங்கே கடும் போட்டியே நடக்குது. இப்போ நீங்கள் ஆதவர்ஜனாக்குள்ளதை பாருங்க, அப்புறம் நான் மரிய வில்சன் மொக்க வாங்கினதை காட்டுறேன். நம்மளுடைய அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், ஏன் எங்களுடைய நிதி அமைச்சர் அந்த தெரியும், நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு ₹40 திருப்பி கொடுக்குறாங்க. ஏன்? நமக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, 29 பைசா பார்த்துட்டீங்களா எப்படி ஆதவர்ஜனா? ஆமாம். இது இப்போ மரிய வில்சன் அவர் பேசும்போது எல்லாம் வாய்க்கு வந்து அட்டிக்க வேண்டியதுனே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சரி சொல்லுங்க, இந்த 3 மாத காலகட்டத்திற்குள் அப்புறம் 15,000 கோடி ட்ரெஷரிக்கு வந்திருக்கிறது. இங்கே எல்லாரும் தொக்கு 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 மேஜையை தட்டுறாங்க. சொன்னால் அப்படி தட்டணும்ல, டங்கு 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 டங்குன்னு மேஜை தட்டியாச்சு. ஏத்தாப்பில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், தங்கம் தென்னரசுன்னு பேர். விடுவாரா? அவர் எழுந்து ரொம்ப சிம்பிளாக, அவர் சத்தமாலாம் பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக, ஆனால் ரொம்ப வெல் நாலேஜ் ஐயா. அவர் எழுந்துச்சு கேட்டார், ஐயா 3 மாதத்தில் 15,000 கோடி எப்படியா வரும்? எங்கே இருந்தால் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம், எனக்கு டீட்டெயில் கம்ப்ளீட் ரிப்போர்ட் கொடுங்க. 15,000 கோடி 3 மாதத்தில் வராத. ஏன்னா அவர் நிதியமைச்சராக இருந்தவர். ட்ரெஷரிக்கு உள்ளே வந்திருக்குது, கருவூலத்திற்கு வந்திருக்கிறது. ஆனால் இதை கேட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் வீலுன்னு விசில் அடிக்கிறதுக்கு உங்கள் ரசிகர்கள் 10 பேர் இருப்பான், தெரியும்ல. விஜயண்ணா 15,000 கோடி, இந்த ஏதோ ஒரு படம் எனக்கு சுரான்னு தான் நினைக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ளே சிலிண்டருக்குள்ளெல்லாம் பணம் ஒருத்தர் பதுக்கி வச்சுருப்பார், அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடுவார். வீட்டுக்குள்ளேயே கஞ்சா வச்சுலாம், அந்த மாதிரிலாம் வந்து சினிமாவில் நடக்கும்.
இதை நம்பி ஒரு குரூப் விசில் அடிக்கும் எங்க இன்ஸ்டாகிராமில். இவர் எழுந்து கேட்குறாரு எங்கிருந்து வந்துச்சு எனக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடு அப்படின்னு. உடனே மரிய வில்சன் எந்திக்காரு. 15,000 கோடி வந்துடுச்சு நான் சொன்னேன், அது வந்த மாதிரி தெரியலையே, நீங்கள் தானே சொன்னீங்க அது வரும், இனிமேல் வரும், நான் வரும்னு தான் சொன்னேன். முதல்ல என்ன சொன்னீங்க? வந்துடுச்சுன்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறீங்க? அது அவர் கேள்வி கேட்டார்ல, அப்படிலாம் கேள்வி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு முழிக்கிறார் மரிய வில்சன். தப்பார் நடித்தார் மரிய வில்சன். நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, வரும், விரைவில் வரும்னு வச்சுக்கிடுங்களேன். இவர் யாரு? இந்த மாநிலத்தின் நிதி அமைச்சர். எவ்வளவு வருவாய் தெரியாது, எவ்வளவு செலவினம் தெரியாது, வெள்ளை அறிக்கைனா என்ன தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் இவர் இந்த மாநிலத்தினுடைய நிதி அமைச்சர். இதை யாராவது நீங்கள் கொஸ்டின் பண்ணிட்டீங்கன்னா நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறாரு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏசப்பாவே டென்ஷன் ஆயிடுவார் மிஸ்டர் மரிய வில்சன். சரியா? அவர் எங்கேயா சொன்னாரா ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி இடத்துலலாம் என்னுடைய பெயரை பயன்படுத்தி கிறிஸ்தவன் என்று சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரா என்ன? ரைட். இப்போ மரிய வில்சனை அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பல்பு அப்படியே கொண்டு போய் கொடுத்தார். அது 100 வாட்ஸ் 200 வாட்ஸ்லாம் இல்லை, 1000 வாட்ஸ் பல்பு கொண்டு போய் கொடுத்தார். அந்த கண்கொள்ளா காட்சி இப்போ நீங்கள் பாருங்க. 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது? தங்கத்தன்னவர் சார் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இது எப்படி இந்த 15,000 crore பிரேக்கப் உங்கள்ட்ட இருக்கா, எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்கறாங்க. நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா வர தொடங்கி விட்டது என்று நான் அது வந்து வர தொடங்கி விட்டது. டிஜிட்டேஷன் ஆஃப் சொல்லி முடிச்சிடறேன். வர தொடங்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் வந்து ஜெனரேட் ஆரம்பிச்சிட்டாலே we are very happy. பார்த்துட்டீங்களா? இது ஒரு வெரைட்டி, எல்லாம் வெரைட்டியாக வருது. இப்போ அடுத்தது அமைச்சர் கீர்த்தனா தேவி. ஆமாம், எல்லாத்தையும் கொஞ்ச நாள் ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. முதலீடுகளை எப்படி ஈர்த்தீர்கள்? அதான் நான் ரீல்ஸ் போட்டு ஈர்த்திருக்கேனே அப்படிங்கிற அளவுக்கு பிரபலமானவங்க. கீர்த்தனா தேவி அவர்கள் சட்டப்பேரவையில் ஒன்று பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? ரொம்ப தெளிவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஐயா, ஓசூர் பக்கம் நீங்கள் வந்து ஒரு விமான நிலையத்தை அமைப்பதற்கு, இங்கே சேலம் ஓசூர் அந்த ஏரியாவில் ஒரு விமான நிலையத்தை தமிழ்நாட்டின் எல்லை பகுதியில் அமைப்பதற்கு ஆந்திர அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதன் மூலம் முதலீடுகளை, தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய முதலீடுகளை அதிக அளவிற்கு அவர்கள் ஈர்த்து செல்வதற்கு ஒரு திட்டமிட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது ஓசூர் அருகே. அந்த மாதிரி அதை பற்றி நீங்கள் எதாவது நினைக்கிறீங்களா? ஓசூரில் நம்ம ஒரு ஏர்போர்ட் கேட்டோம், அது அப்புறம் நடக்காமல் போயிடுச்சு. ரைட்டா? இப்போ அதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு. யார்? நம்முடைய சீனு அவர்கள், எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சீனு. இதை எந்திரிச்ச உடனே சீனி அவர் எந்திரிச்சு இதை கேட்ட உடனே கீர்த்தனா தேவி, பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி, சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்தி, இதெல்லாம் வச்சுட்டு சட்டப்பேரவையில் பேசக்கூடாது, ஆதாரத்தோடு பேச வேண்டும். எனக்கு உண்மையிலேயே சிரிச்சிட்டேன். அதாவது ஆதாரத்தோடு பேசுறதை பற்றி யாரெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? கால கொடுமை இல்லையா? சோசியல் மீடியாவில் வரதை வச்சு பேசக்கூடாதான். யார் சொல்கிறா? தாவேக்கா அமைச்சர். இதெல்லாம் கால கொடுமை இல்லையா? சோசியல் மீடியாவில் தகவலை பரப்பி பொய்யான தகவல்களை பரப்பி தானே மேடம் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க. விஜய் அவர்கள் எப்படி ஆட்சியை பிடிச்சார்? சோசியல் மீடியா மூலம் மக்களை ஏமாற்றி நடக்காததெல்லாம் நடந்ததா சொல்லி, நடந்ததை மிகைப்படுத்தி சொல்லி, நான் வந்தால் வானத்தை வில்லா வளைப்பேன், மணலை கயிறா திரிப்பேன் அப்படிலாம் சொல்லி 200 யூனிட் மின்சாரம் அத்தனை பேருக்கு வந்து என்ன விவசாய கடன் தள்ளுபடி, இது கல்வி கடன் வந்து எந்த பிணையும் இல்லாமல் கொடுப்போம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,500 கொடுப்போம், பிறக்கிற குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் சொன்னீங்களே. இதை சொல்லித்தானே ஆட்சி பிடிச்சிங்க. இப்போ திடீர்னு ஆதாரத்தோடு பேச வேண்டும். அடுத்த நாள் சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ், இளைஞர். எனக்கு பாமகவுடைய அரசியலில் நிறைய முரண்பாடு உண்டு, அது வேற. ஆனால் கணேஷ் வந்து நல்லா கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்து சட்டப்பேரவையில் பேசக்கூடிய எம்எல்ஏக்களில், அமைச்சர்களில் அவரும் ஒருத்தர். சரியா? அப்படி தெளிவாக கொஞ்சம் பேசுவார். அவருடைய பேசுகிற அரசியல் எனக்கு முரண்பாடு உண்டு, திருப்பி சொல்லிடுறேன். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை, நம்புற கருத்தையும், பொதுவான சில தளங்களையும் தெளிவாக பேசக்கூடியவர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பேசும்போது, இதை பாருங்க, நீங்கள் நேற்று என்ன சொன்னீங்க, அமைச்சர் என்ன சொன்னீங்க, ஆதாரமின்றி எதையும் பேசக்கூடாது, சோசியல் மீடியாவில் வரத வச்சு பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, என்ன தீர்மானம்? அந்த தொகுதி மறு வரையறை,
அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, இது எந்த அடிப்படையில் கொண்டு வந்தீர்கள்? வெறும் செவி வழி செய்தி தானே. பிஜேபி ஏதாவது வந்து கொடுத்துருக்குதா? டிராஃப்ட் கொடுத்துருக்குதா? வரைவறிக்கை ஏதாவது கொடுத்துருக்காங்களா? நாங்கள் தொகுதி மறுவரையறை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம், அப்படி தொகுதி மறுவரையறை செய்யால் அதில் என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஏதாவது இண்டிகேட் பண்ணிச்சா பிஜேபி? உள்துறை அமைச்சர் ஏதாவது சொன்னாரா? யாரும் எதுவும் சொல்லலை. அப்போ யாரும் எதுவும் சொல்லாத போது அதை கேட்டு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே நீங்கள் தகவலின் அடிப்படையில் கொண்டு வந்தா அது உங்களுக்கு பெருமையா? முதலீடுகள் பறிபோயிடுமே அப்படின்னு திமுக எம்எல்ஏ கேட்டால் ஆதாரங்களோடு பேசணும்னு அமைச்சர் பேசுகிறாரு. ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நீங்கள் நேற்று இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பான திருத்த அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீங்களே, அது ஆதாரத்தின் அடிப்படையில் தான் கொண்டு வந்தீர்களா அப்படின்னு கணேஷ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. அந்த காட்சியும் பாருங்க தம்பி, அதை போட்டு விடுங்க. இதற்கான ஆதாரங்கள் இல்லாம இந்த மாதிரியான பத்திரிகையில வாசிக்கப்பட்டது, சோசியல் மீடியால வாசிக்கப்பட்டதுன்னு தவறான செய்திகளை வந்து சட்டசபையில பேசக்கூடாது. சொன்னது போல இது குறித்த எந்த சட்ட முன்வடிவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை, எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கல. நேற்றைய இந்த சட்டமன்ற நிகழ்வுல கூட மாண்புமிகு வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஒசூர் விமான நிலையம் குறித்து கேட்டபோது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க. பாத்தீங்களா? அப்ப தாவேக அரசு எப்படி மாறிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர்கள் நீங்க இவங்க பரவாயில்ல, இவங்க வாங்கின முக்கையெல்லாம் பரவாயில்ல, இவர்களுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் இருக்கிறார்ல, யாரு? முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர். அவர் அன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பல்ப் வாங்கினார். நீங்க பார்த்துருப்பீங்க. என்னன்னு பேப்பர் படிச்சுட்டு வாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரே வார்த்தையில் சொன்னார், நான் கேட்டது வறட்சி நிவாரண நிதி, நீங்க சொல்றது என்னது? சிறப்பு தொகுப்பு. வறட்சி நிவாரண நிதிக்கும் சிறப்பு தொகுப்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில். இவரை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அமைச்சர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? இன்னொரு அமைச்சர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப முக்கியமான அமைச்சருங்க, பயங்கரமா. ஐயோ, அந்த மாதிரி அமைச்சர்லாம் கிடைச்சதுக்கு நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம். ஆமா, நம்முடைய சொந்தங்கள், மீனவ சொந்தங்களினுடைய நல்வாழ்விற்காக ஒரு அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர், மீனவர் நலத்துறை அமைச்சர். ஆமா, அவர் வந்து இவருக்கு ஃப்ரெண்டு. யாருக்கு? விஜய்க்கு ஃப்ரெண்டு. அதை தவிர அவருக்கு வேற என்ன மக்கள் பணியில் என்ன பங்கெடுத்தார், மக்களுக்காக என்ன போராடுறான்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். நானும் அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதிலில் அரண்டேன். தூத்துக்குடியில் ஒரு சிக்கல், அதை பற்றி கேட்குறாங்க. ஐயா, தூத்துக்குடியில் இந்த மாதிரி இந்த துறைமுகம், இந்த விவகாரம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கேள்வி கேட்குறாங்க. கேட்ட உடனே இவர் ஒரு பதில் சொன்னார், நான் இங்கே சொல்ல மாட்டேன். ஏன்? பதில் தெரியாதா? சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நிற்கிறது இப்போ கோயில்பட்டி, அதுக்கு நீங்கள் கேட்கும் கேள்வி தூத்துக்குடியை பற்றியது. சரி, அதனால் நான் தூத்துக்குடியில் வைத்துத்தான் பதில் சொல்லுவேன். எனக்கு லிட்டரலி இந்த வடிவேல் காமெடி நான் வந்துச்சு. வாடா வாடா, நீ என் தெருவுக்கு வாடா அப்படி மாதிரி ஒரு படத்தில் தெருவுக்கு போயிடுவார். வாடா வாடா, என் வீட்டுக்கு வாடா அப்படின்னு வீட்டுக்கும் போயிடுவார். அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லுவார், அங்கே வா இங்கே வான்னு. கடைசி இவர் வீட்டுக்கு போயிடுவார் சுந்தர்சி. இதாண்டா அவன் வீடு, வந்து நான் பதில் சொல்கிறா அப்படிம்பாரு. பொட்டேர்னு காலில் விடுவார் வடிவேல். ஐயா, ஒரு பேச்சுக்கு அங்கே வா இங்கே வான்னா வளைச்சு வளைச்சு வந்துடுறதா அப்படிங்கிற மாதிரி தான். பத்திரிகையாளர்கிட்ட நான் தூத்துக்குடிக்கு வாங்க சொல்கிறேன், தூத்துக்குடிக்கு போனால் என்ன செஞ்சுடுவார் ஐயா? பயங்கரமாக பதில் சொல்லிடுவாரோ? இவர் ஒரு அமைச்சர். இந்த அமைச்சர்கள் எல்லாம் வைத்து எப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் இருந்த இடம் தமிழ்நாடு சட்டப்பேரவை, இன்னைக்கு எப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நினச்சிக்கிறேன். இதில் இவங்க பண்ணுற காமெடி நேற்று ரொம்ப வருத்தம். அதாவது ஒரு இளைஞன் கொல்லப்பட்டிருக்கிறான். அமுதன் என்ற இளைஞன் 19 வயது மாணவன் அநியாயமாக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக என்று அந்த பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், போதை பொருள் பயன்பாடு குறித்து அவன் தகவல் சொன்னான், இவன் தான் தகவல் சொன்னாங்கிறத கல்லூரி நிர்வாகம் சொல்லிடுச்சு, அதனால கொஞ்சம் பேர் இவனை கொண்டு விட்டாங்க அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். இதனுடைய முழுமையான விசாரணை வருவதற்கு முன்பாகவே நேற்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சொல்றாரு, இது கோஷ்டி மோதல்ங்கிறார். எப்படி, எந்த அடிப்படையில் சொன்னீங்க கோஷ்டி மோதல்னு? அப்ப செய்திகளுக்கும் இந்த அரசுக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. செய்தி என்ன வருது? முதலமைச்சர் தலைமையில் போதைப் பொருள் ஒழிப்பு என்னது உறுதிமொழி ஏற்பு. முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றார். எப்படி ஒழியும்? நம்ம தான் படத்துக்கு படம் சிகரெட்டா ஊதி தள்ளிக்கல. நீங்க படத்துக்கு படம் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறது, எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்துறது, ரவுடியா நடிக்கிறது, ஏதாவது ஒன்று பண்றது. பெண் போலீஸ் அதிகாரியின் வந்து பின்னாடி வந்து தட்டுறது ஒரு படத்தில். உங்க ரசிகர்கள் இதை பார்த்துட்டு போய் தான் நினைச்சான் பிரச்சனை பண்றான்.
இப்போ படத்தில் ஒன்று இப்படி ஒரு தலைமுறை உருவாக்கி விட்டுறது. முதலமைச்சர் ஆனவன போதைப் பொருளை ஒழிப்பதற்கு இவர் வந்து உறுதிமொழி, போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு உறுதிமொழி எடுக்கிறாரு முதலமைச்சர். ஆனால் கோவையில் ஒரு மாணவன் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து தகவல் தெரிவித்ததற்காக அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி. ரெண்டுக்கு எவ்வளோ முரண்பாடு பாருங்க. அந்த பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறி எழுதுறாங்க ஒரு புறம். இதில் எனக்கு என்ன கேள்வின்னா, அந்த பையன் அந்த மாணவன் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தம்பி. இப்போ பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். அவ்வளோதான். நீங்கள் இனிமேல் நீங்கள் யோசிங்க. அவ்வளோதான். நான் சொல்றது என்னன்னா, என்ன அர்த்தத்தில் சொல்ல வரேன்னா, திமுக ஆட்சியில் இதுபோல் ஒன்று நடந்திருக்கும் போது கொஞ்சம் பேர் திமுகனாலே இப்படித்தான் நாங்கள் அதை வெறும் நிர்வாக சிக்கல் அல்லது அதில் வந்து யார் வந்து தவறு செஞ்சாங்களோ அவங்கள தண்டிக்கணும் அப்படிங்கிறது ஏற்புடைய கருத்து. திமுக ஏதோ திட்டம் போட்டு தலித்துகளுக்கு எதிராக வேலை செய்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் பேர், சரியா, நான் யாரையும் சொல்ல விரும்பல, கொஞ்சம் பேர். இப்போ யாருக்கெல்லாம் இதை கேட்கும்போது கோபம் வருதோ அவங்க தான் அந்த கொஞ்சம் பேர். அப்படி வச்சுக்கிட்டுங்களேன். புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கே தன்னஞ்சறிவது பொய்யற்கேம்பாங்கல்ல, அப்படி திமுக ஆட்சியில் மட்டும் இதற்காக வீறு கொண்டு எழுந்து திமுக ஆட்சியை இப்படித்தானே யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்களுக்குலாம் இப்போ இதை கேட்கும்போது கோபம் வரும். அப்போ உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் நீங்கள் தான். அவங்க யாரையும் தேடி பார்க்குறேன், யாராவது இதாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா, யாராவது இதாக போராட்டங்கிறாட்டம் அறிவிச்சிருக்காங்களா? வெகுண்டெழுவாரே ஒரு இயக்குனர், அவர் இங்கே யாரையும் காணும். ஆக்டிவிஸ்ட், செயற்பாட்டாளர்கள், என்ன சிந்தனையாளர்கள், ஒருத்தரையும் காணும். அப்போ இவருடைய நோக்கம் என்பது தலித்துகளினுடைய உரிமைகளுக்காக போராடுவது அல்ல. இவர்களுடைய நோக்கம் என்பது திமுக எதிர்ப்பு மட்டும் இவர்கள் ரத்தத்தில் உரிமை இருக்கு. இன்னைக்கு இப்போ விஜய் ஆட்சியில் நடக்குது, பேசணும்ல, பேச மாட்டீங்க. என்ன மாதிரியான? அப்போ இது இன்றைக்கு அமுதனினுடைய படுகொலையை நான் மிக 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 வன்மையாக கண்டிக்கிறேன். உண்மை குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உச்சபட்ச தண்டனையை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் இந்த அரசு அப்படிங்கிறத நான் உறுதியாக வலியுறுத்துறேன். ஆனால் கொஞ்சம் பேரை காணும். ரைட், இருக்கட்டும், இது ஒரு புறம். அப்போ பேசுறது ஒன்று, செயல்பாடு ஒன்று. பேசுறது என்ன? நாங்கள் வந்து மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. மகளிர் விடியல் பயணம். இங்கே என்ன நடக்குது? மகளிர் வந்து, அதாவது மகளிர் விடியல் பயணத்தில் இருக்கக்கூடிய விடியலை தூக்கிடுறாங்க. மகளிர் விடியல் பயணத்தில் கூடிய விடியலை தூக்கிடுறாங்க. இது ஒரு சாதனையா? இன்னொரு பக்கம் மகளிர் விடியல் பயண பேருந்துகள் ஏராளமாக குறைக்கப்பட்டு விட்டன. ஒரு பக்கம் மகளிர் விடியல் பயண பேருந்துகளை குறைக்கிறது. ஏதாவது சாதனை ஏதாவது செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டால் மகளிர் விடியல் பயணத்திலிருந்து விடியலை தூக்கிறது. இதுதான் சாதனை. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்களால் ஏராளமான மாணவர்கள் பலன் பெற்றார்கள். அந்த மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டிய நிதி முறையாக போய் சேரலேன்னு கம்ப்ளைண்ட் வருது. ஆனால் நான் முதல்வன் திட்டத்தின் பேரை மாற்றிடுவாங்க. இப்போ அந்த பேரை மாற்றினதுனால அந்த பசங்களுக்கு ஏதாவது நன்மையா? அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஐரோப்பாவில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்குது, கட்டணம், ஸ்காலர்ஷிப். அதை இனிமேல் நீங்கள் நேரடியாக கொடுக்க முடியாது, ஒன்றிய அரசு நாங்கள் எங்கள் மூலம் தான் கொடுக்கணும்னு பாஜக அரசு சொல்லிடுச்சு. அங்கே இருப்பவர்களுக்கு அந்த நிதி முறையாக போய் சேரலை. எல்லாருமே பட்டியல் சமூக மாணவர்கள். நல்லா கேட்டுங்க. தாவேக அரசு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கு, இதை பற்றி பேசலை. தாவேகாவை ஆதரிப்பதற்கு சில காரணம் சொன்னாங்க. திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தாவேகா வந்து தலித்துகளை பாதுகாப்பதற்கென்றே உருவான கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை சிலர் ஏற்படுத்தினாங்க. அவங்க யாராவது இதை பற்றி பேசுவாங்கன்னா அவங்களும் பேசலை. யாரா பேசுகிறான்னு பார்த்தா இவங்க யாரை கடுமையாக எதிர்த்தாங்களோ அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இது குறித்து கவலையுற்று ஒரு பெரும் பதிவை எழுதுகிறார் அவருடைய சோசியல் மீடியாவில். என்ன எழுதுறாரு? இது ஒரு பேராபத்து, இப்படி செய்யக்கூடாது, நம்ம வீட்டு பிள்ளைங்களுடைய படிப்பு என்ன ஆகும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு இதில் ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியதோடு அதோடு நிற்கல. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களிடம் அது குறித்து பேசுகிறார். பேசி இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாணவர்களுக்கு அந்த கட்டணம் முறையாக போய் சேரணும். ஏன்னா நான் ஃபோன் பண்ணுறேன், அப்போ தான் எடுக்கலை. கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி லைனுக்கு வராரு. என்ன செஞ்சுங்கிறாரு? இல்லைனா இந்த மாதிரி சில விஷயங்கள்னு வேற இந்த கோவை மாணவன் படுகொலை குறித்த கவலையை பகிர்ந்துக்கிறேன். அப்போ சொல்கிறாரு, அது மட்டுமா, இந்த மாதிரி அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ்
நிதியை விடுவிப்பதில் ஒன்றிய அரசு இப்படி சிக்கல் பண்ணுது. ஐயோ என்ன அப்படின்னா, இல்லை அதான் நான் வந்து அக்கா கனிமொழி அவர்களிடம் பேசியிருக்கிறேன். அங்கே யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்த்து இதற்காக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நல்லா கேட்டுக்குங்க, இவங்க பேரை மாற்றுறதுக்கு தாவேக்கா, ஆனால் உள்ளபடியே அவர்களை படிக்க வைக்கணும். அதில் ஏதேனும் சிக்கல் நான் திருப்பியும் களத்துக்கு யார் தான் வரா? அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதே உதயநிதி ஸ்டாலின், அதே அக்கா கனிமொழி அவர்கள், இவர்கள் எல்லோரும் தான் களத்தில் நின்று திருப்பி சண்டை போட வேண்டியிருக்கிறதே தவிர நீங்க விவசாயிகள் இந்த 5 வருஷத்துல ஆகா ஓவன்னு இருப்பாங்கிறது தாவேக்கா அரசு. இன்னொரு பக்கம் விவசாயிகளை கைது செய்து உள்ளே வைக்க அல்லது வீட்டுக்காவல் வைக்கிறது. ஸோ இந்த அரசு சொல்லுக்கும் செயலுக்கும் துளியும் சம்பந்தமற்ற ஒரு அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக என்னால் சொல்ல முடியும். சட்டப்பேரவை நிகழ்வுகளும் அதையே நமக்கு உணர்த்துகின்றன என்பதை சொல்லி, இந்த அரசுக்கு அடுத்து எப்பொழுது தேர்தல் வந்தாலும் தக்க பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு பன்னெடுங்காலம் பின்னோக்கி பயணித்துவிடும் என்பதை தயவு செய்து மனதில் கொள்ளுங்கள் என்று சொல்லி, மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.